அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவே பரபரப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இரவு டெல்லியில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு டெல்லி நோக்கி ஒரு பேரணியை நடத்தணும், அதுக்கு எல்லோரும் வாங்க, மாணவர்கள், பெற்றோர் இவங்கெல்லாம் கட்டாயம் வரணும் அப்படின்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நாளாக போராட்டம் தீவிரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சோனம் வாங்சுக் அவர் காலவரிட்ட உண்ணாவிரதம் இருக்கிறார். நீட்டு தேர்வு தாள் கசிஞ்சு லட்சக்கணக்கான மாணவர்களை வாழ்க்கையை சாகடிக்கக்கூடிய வகையில் இன்னொரு முறை தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வு முடிஞ்சு திரும்பி ரிசல்ட்டும் வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தா திரும்பி அதே சந்தேகம் வருது. தென்னிந்தியா தான் அதிகமாக கல்வித்துறையில் முன்னேறி இருக்கும், உலக அறிஞ்ச விஷயம். வட இந்தியா பார்த்தா டெல்லி, ஹரியானா, பஞ்சாபு, மகாராஷ்டிரா இருக்கும், குஜராத் இருக்கும். ஆனால் இப்போ தலைகீழ நடக்குது. பீகார், உத்தரப்பிரதேசம் முன்னணியில் வந்திருக்கிறாங்க. முதல் 10 இடத்துல கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் கேரளான்னு வருது. எது முன்னணியில் இருக்குது? உத்தரப்பிரதேசம், அப்புறம் பீகாரும் இருக்குது. பீகார் என்ன கல்வித்துறை முன்னேறி இருக்குது, ஆனால் இருக்குது. அப்போ திரும்பி சந்தேகம் வரா மாதிரி நீட்டு தேர்வு இந்த முறையும் கசிஞ்சு போச்சோன்னு சந்தேகம் வர மாதிரி நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம். இப்படி திரும்பி திரும்பி செய்யக்கூடிய வகையில் அலட்சியமாக இருக்கிறாங்களே, தொடர்ந்து தேர்வுத்தாள்களை கசிய வர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகலை கோரி காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க டெல்லியில் ஜந்தர் மந்தர்ங்கிற இடத்துல. அதுக்கு பலவிதமான நெருக்கடி கொடுத்தாங்க ஒன்றிய அரசாங்கம். அவங்க என்ன கேட்குறாங்க? நீட்டு தேர்வை கூட ஒழிக்க சொல்லி கேட்குறேன். தேர்வுத்தாள்கள், கேள்வித்தாள்களை கசிய விடக்கூடாது, இதுதான் அவங்க கேட்குறாங்க. நீட்டு தேர்வுத்தாள் கசிய விட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வித்தாளை கசிய விட்டாங்க. இப்படி தொடர்கதையாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் எழுதிய அந்த தேர்வு 2ஆம் முறை வைக்க வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் நிறைய பேர் தேர்வு 2ஆம் முறை எழுதலை. எழுதாதவங்க அதுக்கு அப்பாற்பட்டு குறைஞ்ச பேர் தான் எழுதிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய கட் ஆஃப் என்ற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ யாருக்கு இடம் கிடைக்கும்? ஓரளவுக்கு வசதி படைத்த நீட்டு தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அது சாத்தியமாகும். தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட வகையில் மோசமாக இந்த தேர்வு சூழல் இருக்குதுன்னு தான் அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போகணும், வீச்சாக்கணுன்றதுக்காக காஷ்மீரில் இருக்கக்கூடிய லடாக் பகுதியை சேர்ந்த வாங்சுக்ன்ற ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் இயற்கை, சுற்றுச்சூழல், இதுக்கெல்லாம் வன பாதுகாப்புக்கான அமைப்புகள்லாம் வச்சுருக்கிறார். அவர் அடுத்த கிழமை நகரணும். எங்கே? லடாக்கில் இருக்கிறவர், வேறு யாரும் இந்தியாவில் அப்படியே இறங்கி தொடர்ந்து உண்ணாவிரதம். படிப்படியாக நாளாக 8-10 கிலோ குறைஞ்சி போச்சு. அடுத்த கட்டமாக என்றைக்கு கூட நம்ம நடக்கலாம், நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தில் ஆரம்பிக்குது, பரபரப்பாயிடும். நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தில் ஆரம்பிக்க முடியாமல் சிக்கலாகிடக்கூடாது, டெல்லியை அல்லோலகலப்படுமோ என்கிற வகையில் ஒரு பரபரப்பான சூழல் அங்கே நிலவுது. இந்த பரபரப்பான சூழலை கையாள முடியாமல் தான் இந்த மாதிரிலாம் ஒன்றிய அரசாங்கம் பிரச்சனைகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடுற மாதிரி அவங்க கையாளுறாங்க. முதல் முறையாக என்ன செய்கிறாங்க? அவர் இன்னமும் கூட சில நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட உடல்நிலை இருக்குது அப்படின்னு ஒரு நிலவரம் இருக்குது. ஆனால் இவங்க நாளைக்கு 20ஆம் தேதி
நாளை நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து ஆரம்பிக்குது. திடீர்னு எதிர்வாதம் எதாவது ஆகிடக்கூடாது. நாடாளுமன்ற கூட்டத்தில் முதல் நாள் இந்த பிரச்சனையை பேசக்கூடாது யாரும். அதை நோக்கி கவனம் திரும்பிட எல்லாருக்கும். அதனால் அவரை வலுக்கட்டாயமாக உண்ணாவிரத பந்து எடுத்து தூக்கின்னு போனாங்க. அப்போ அவர் தரப்பில் இருக்கிற மனைவியும் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் உயர்நீதிமன்றத்தை தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க மெதுவாக பதில் கொடுக்குறாங்க. அரசாங்க தரப்புலேருந்து அவங்களும் தீர்ப்பு மெதுவாக கொடுக்குறாங்க. அவர் உயிர் முக்கியம், இது வரைக்கும் கவலைப்படாதவங்க இப்போ உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை மருத்துவமனைக்கு மாத்திரை சரின்னு வந்து உயர்நீதிமன்றம் சொல்லுது, டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. சரி, அப்போ அவங்க விரும்புகின்ற மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை அவங்க விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிற மருத்துவர்கிட்ட கேட்கல, தனியார் மருத்துவர் அவங்க தான் செலவு பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அந்த உரிமையை கூட கொடுக்காம, இல்லை யாரும் கட்டாயப்படுத்த உயர்நீதிமன்றம் சொல்லுது. அப்படி விருப்பம்தான் முக்கியம், ஆனால் உயிர் முக்கியம் இல்லையா அப்படி சொல்லி அவர் உண்ணாவிரத பந்திலிருந்து சஃப்தர்ஜங் மருத்துவமனைக்கு பலாத்காரமாக கூட்டிகிட்டு போனதை நியாயப்படுத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ரூமில் இருக்கும்பொழுது நானும் என் கணவரும் பேசுகிறத இவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு, என்ன திட்டமிடுறான் என்ன பேசுகிறான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரூம்லேயே உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் ரெண்டுமே எங்களுக்குள்ளே பல விஷயங்கள் பேசுவோன்னு பேச முடியாமல் போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நோயாளியினுடைய ரூமில் என்ன வேலை போலீஸ்க்கு? வார்டில் தான் இருக்கணும், ரூமில் எதுக்கு வேலை? அந்த அளவுக்கு பயந்து போய் அவங்களோட இதெல்லாம் வந்து ரூமுக்குள்ளேயே போலீஸ் எதை விட தூங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரூமுக்குள்ளே போலீஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்தளவுக்கு மோசமாக இந்த ஆட்சி இதை கண்டு பயப்படுது. அப்புறம் பொட்டாசியம் குறைஞ்சி போச்சுன்னு வந்து சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறோன்றாங்க. கொஞ்சம் முன்னாடி பொட்டாசியம் குறைஞ்சி அன்றைக்கி கூட்டு போகல, இதான் மனைவி கேட்குறாங்க. பொட்டாசியம் வந்து 2.5 இருக்கும்போது நீங்கள் கூட்டிகிட்டு போகாதான் 3.5 இருக்கும்போது ஏன் கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. மேலும் இந்த போராட்டத்தில் இன்னொரு புறத்தில் அனைத்து இந்திய மாணவர் கழகம் சார்பாக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. காலவரைட்டு உண்ணாவிரதம் இதே மாதிரி இருக்கும். அது ஃபோக்கஸ் ஆகலை பிரச்சனை. அது ஒரு இடதுசாரி மாணவர் அமைப்பு, அதனால் ஃபோக்கஸ் ஆகிடக்கூடாதுன்னு அதை மறைக்கிறாங்க. வாங்சுக்கை வந்து கிட்டத்தட்ட கடத்தின்னு போகிற மாதிரி மனைவி சொல்கிறாங்க. அவரை கடத்தின்னு போகிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவரை வந்து அதை மாதிரி கூப்பிட்டு போகும்போது சக மாணவர்கள் காட்டின எதிர்ப்பு காரணமாக விட்டுட்டு போயிட்டாங்க போலீஸு. அப்போ உறுதியாக நின்னா ஓடி போகிறாங்கன்றது தெரியுது. இப்போ அவங்களும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறாங்க. வேறு இடதுசாரி மாணவர் சங்கங்களும் இதுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கிறாங்க. நேற்று இந்தியா முழுக்க சென்னையில் கூட வாங்சுக் பக்கம் நிற்போம் என்ற ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் நேற்று சென்னை எழும்பூரில் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த விஷயம், இப்போது வாங்சுக்கு தான் கடத்தி போனீங்க, நானே உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு கடத்தில் இறங்கியிருக்கிறாரு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் திப்கே அவரும் இறங்கியிருக்கிறார். அப்போ நைட்டு பதட்டமும் பரபரப்பும் அதிகமாக போகுது. என்ன நடக்குமோங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது. இது விட்டுட்டா நம்ம படிஞ்ச மாதிரி ஆகிடுமேனு மோடி அரசாங்கம் நினைக்குது. விடாமல் இருந்தாலும் என்ன ஆகுதுமோன்ட்டு சந்தேகமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஒரு நைட்டு எதுவும் செய்கிறாங்களா, இல்லை நாளைக்கு எதுவும் காலையில் எதுவும் செய்கிறாங்களா, இல்லை நாடாளுமன்றம் நோக்கி பேரணி வரும்போது ஏதாவது செய்கிறாங்களா, இல்லை நாடாளுமன்ற கூட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறாங்களாங்கிறது நாம் பார்த்தாகணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாள் இன்றைக்கி இப்படி எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நிலவரம் வந்திருக்குது. அதனால் சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒன்றிய அரசாங்கம் தரப்பில் கல்வி அமைச்சர் உண்ணாவிரதம் வந்து பார்க்கக்கூட கிடையாது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு பேருக்கு கூட வரல. நாங்கள் இனிமேல் அப்படி வராமல் பார்த்துக்கிறோன்னு கூட உத்தரவாதம் கொடுக்கல, நீங்கள் முடிங்க, இப்படி எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்களுடைய பிதாமகராக இருக்கக்கூடிய அண்ணா ஆசார் எப்படி நடத்த உண்ணாவிரதம், ஏசி பந்தல், பிட்சா ஹட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி உண்ணாவிரதம் உலக வரலாறு பார்த்துருக்க முடியாது. அந்த உண்ணாவிரதத்தை பிஜேபிக்காரங்க வந்து இல்லாத வகையில் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ பெருசாக உடலை ஒழிச்சிட்டா மாதிரி சீன் போட்டு மோடியை பிரதமராக்கி விட்டாங்க.
இதுவும் ஊழலோடு தொடர்புடைய விஷயந்தான். கல்வி உரிமை தொடர்புடைய விஷயம், மருத்துவ உரிமை தொடர்புடைய விஷயம். ஆனால் இதை வந்து இப்படி கையாளுறாங்க இந்த உண்ணாவிரத்தை. மேலும் இப்போ அபிஜித் திப்கே என்ற அந்த நிறுவன தலைவர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாரு. அவர் மேலே பிஜேபி சாதகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கு தெளிச்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஆண் உரிமை சங்கம் வச்சுருக்காங்களாம். அவங்க வேலையே இதான் போல இருக்கு. அவங்க வந்து இங்கு தெளிச்சிருக்கிறாங்க. இங்கு தெளிச்சதை பார்த்துட்டு பயந்து போகாமல் அபிஜித் திப்கே, நாங்கள் இந்த இங்கு எந்த கலருக்கோ அந்த கலருக்காரங்க தான், நீல கலர் இருக்குது, நாங்கள் எனக்கு நீல கலர் பிடிக்கும்னு அவர் சொல்கிறார். இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து இதை சீர்குலைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதை போராட்டக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நள்ளிரவு என்ன நடக்கும், நாளை காலையில் என்ன நடக்கும், 10 மணிக்கு என்ன நடக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழல் வந்து இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது. Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to